உங்களுடைய புறச்சூழல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய குடும்ப சூழல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உலகத்தை மாற்றிவிட்டால் புற உலகத்தில் மாறுபடும். இதுதான் விஷயம். உள்ளுக்குள்ளே மாற்றினா எல்லாம் வெளியே மாறும். அதனால தான் அந்த லா ஆஃப் சீக்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக வந்து ஒரு பெரிய ஒரு இதை ஹைப்பை வந்து உருவாக்குனதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஏன்னா இவங்க அந்த நன்றி உணர்தல், விசுவலைசேஷன், பாசிட்டிவ் திங்கிங்கு அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி ஏற்படுத்தி உள்ளுக்குள்ளே மாற்றி விட்டுருச்சு. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே மாற்றி விட்ட உடனேயே வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்னென்னலாம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால தான் இந்த சீக்ரெட்டுங்கிறது இந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசாக பேசப்படுறதுக்கான ஒரு காரணம். 37 You will at once see that this is a radically new and different idea. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் இந்த ஐடியா வந்து தெரியும். இது வந்து புதுசு கிடையாது. ஆனால் இந்த புத்தகம் வெளிவரும்போது இவருடைய காலத்தில் வந்து இது வந்து புதுசு. அதனால் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா இவருடைய காலத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நியூ ஏஜ் தாட் அப்படிங்கிற அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நேற்று இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம் ஆட்கின்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து ஒரு பைனியர் அப்படின்னு பார்த்தோம். ஒரு முன்னோடி, இந்த நியூ ஏஜ் தாட்டுக்கு வந்து ஒரு முன்னோடி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட், பிரபஞ்ச விதிகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடி, இதை தான் அறிமுகப்படுத்தினார்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரோண்டா பைரன் வந்து சீக்ரெட் மூலமாக இதை வந்து பிரபலப்படுத்தினாங்கன்னு தான் சொல்லணும். அறிமுகப்படுத்தினவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி இருந்த சில ஆசிரியர்கள், சில ஸ்பீக்கர்ஸ், அவங்க தான் வந்து இதை அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் ஓரளவுக்கு கொண்டு போக வச்சாங்க. இதுதான் இதோட விஷயம். அப்போது அந்த காலகட்டம் சார்ந்ததுனால இவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மோஸ்ட் மென் ட்ரை டு சேஞ்ச் எஃபெக்ட்ஸ் பை ஒர்க்கிங் வித் எஃபெக்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விளைவுகளை மாற்றுவதற்கு விளைவுகளோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். விளைவுங்கிறது என்ன? இப்போது இருக்கக்கூடிய என்னுடைய சூழ்நிலை, இப்போது இருக்கக்கூடிய என்னுடைய நிலை, இப்போது இருக்கக்கூடிய என்னுடைய பொருளாதார விஷயங்கள், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எதாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு அது கூட போராடணும்னா அதை வந்து மாற்ற முடியாது. They fail to see that this is a simple changing one form of distress for another. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் வந்து சொல்லலாம், they fail to see that this is simply changing one form of distress for another. அதாவது அவங்க மாற்றுறதுக்கு, வெளியில் இருக்கிற விஷயங்களை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 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 நெகட்டிவான சுச்சுவேஷன்லேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டு ரிமூவ் டிஸ்கார்ட் வி மஸ்ட் ரிமூவ் த காஸ். ஸோ இந்த ஒரு முரண்பாட்டை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரணத்தில் கை வைக்கணும், காரணத்தை மாற்றணும். அதாவது ஆரம்பத்திலே நான் இந்த காரணக்காரிய விதி, காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விதி. ஈர்ப்பு விதிக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஈர்ப்பு விதியே ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு போன வீடியோவில் இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ என்ன அப்படின்னா அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதைத்தான் நம்ம மாற்றணும், அதில் நம்ம கை வச்சோம்னா எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வர்ற ஒரு விஷயம். ஸோ இதை மாற்றணும், இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காரணத்தை வந்து நம்ம மாற்றணும். அண்ட் திஸ் காஸ் கேன் பி ஃபவுண்ட் ஒன்லி இன் த வேர்ல்ட் வித்தின். அந்த காரணம்ங்கிறது என்ன? எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா த வேர்ல்ட் வித்தின், உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை தான் மாற்றணும் அப்படிங்கிறாரு. 38 ஆல் க்ரோத் ஈஸ் ஃப்ரம் வித்தின். எல்லா வளர்ச்சியும் உங்களுக்குள்ளே இருந்து தான் வருது. நம்ம எல்லாருமே வளரணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த இடத்துல அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, நாம் வளர்ந்தா, நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் வளரும், உங்களுடைய குடும்பம் வளரும், உங்களுடைய சமூக அந்தஸ்து வளரும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே வெளியே இருக்கிற விஷயங்கள் வளரும். நீங்கள் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தில் அந்த புத்தகத்தோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மனநிலையை உருவாக்குவது தான். பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இருக்கக்கூடிய மனநிலை என்ன, அவங்க எதில் கவனம் செலுத்துவாங்க, ஏழைகள் வந்து எதில் கவனம் செலுத்துவாங்க, எதை அவங்க வாங்குவாங்க, எதை வாங்க மாட்டாங்க,
இதை வந்து அவங்களுடைய மனநிலையை வந்து சுட்டி காட்டுகிற ஒரு ஒரு புத்தகம், அருமையான ஒரு புத்தகம் அது. அப்போது ராபர்ட் கியோசாக்கியோட மெயின் கான்செப்ட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது பொருளாதார கல்வி என்பதை ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கல்வி எங்கே நடக்குது, கல்விங்கிறது எங்கே வேலை செய்யுது, மனசில் தான் அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. அப்போது இது ஒரு எஜுகேஷன் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை நீங்கள் உள்வாங்கிக்கும் போது உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையுது. உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையும் போது உங்களுடைய மனம் அந்த அறிவு சார்ந்த முடிவுகளை எடுக்குது. அறிவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது உங்களுடைய செயல் அந்த முடிவுகளுக்கு, அந்த நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்களோ அதனுடைய அடிப்படையில் இருக்குது. அந்த செயல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்குது. இதுதான் ஃபார்முலா. இதை கண்டுபிடிச்சி இதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நான் வந்து உள்ளுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு கேள்வி நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த கேள்விக்கான பதில், ஒவ்வொரு பதிலையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சூழலிருந்து வந்திருப்பீங்க. ஒருத்தங்க ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, ஒருத்தங்க பிஸ்னஸ்மேனாக இருப்பீங்க. இப்போ பிஸ்னஸ்மேன்லேயே பல்வேறு வகையான பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பீங்க, எம்ப்ளாயர்ஸாக இருப்பீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீல்டிலிருந்து வந்திருப்பீங்க. ஃப்ரீலான்ஸராக இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு பர்டிகுலர் விஷயத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறத தாண்டி இங்கே ஜென்ரலாக ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா உங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பதில் உங்களுடையதாக இருக்கும், அது உங்களுக்கானதாக இருக்கும். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். ஸோ அந்த ஜென்ரலான விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பதிலை தூண்டி விடுவதற்காக தான். இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வளர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளரும். ஸோ அந்த வளர்ச்சிக்கான விஷயம் என்ன, அந்த ஃபார்முலா என்ன, யோசிங்க, அதை கண்டுபிடிங்க, உங்களுடைய வாழ்க்கை வளரும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திஸ் இஸ் எவிடென்ட் இன் ஆல் நேச்சர். இது வந்து இயற்கையில் என்ன சொல்கிறது, இது ஒரு நிரூபணமாக, நிதர்சனமாக நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்ரி பிளான்ட், எவ்ரி அனிமல், எவ்ரி ஹியூமன் இஸ் அ லிவிங் டெஸ்டிமோனி டு திஸ் கிரேட் லா. அண்ட் தி எரர் ஆஃப் தி ஏஜஸ் இஸ் இன் லுக்கிங் ஃபார் ஸ்ட்ரென்த் ஆர் பவர் ஃப்ரம் வித்தின். ஸோ எல்லா மிருகங்கள், எல்லா தாவரங்கள், எல்லா உயிர்களுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாட்சியாக, இந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் விதியானது சாட்சியாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் வளர்ச்சி அடையணும், பெருகணுங்கிறதான் போயிட்டுருக்குது. ஒரு காடு இருக்குது, ஒரு காட்டில் வந்து பார்த்திங்கன்னா மான்கள் இருக்குது, அதே சமயம் ஓநாய்கள் இருக்குது, சிங்கங்கள் இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே காட்டில் மான்களும் வசிக்குது, அதே காட்டில் அதை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இந்த மிருகங்களும் இருக்குது. ஆனால் எங்கேயாவது இதில் இந்த ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா? இல்லை. இயற்கை அதை சமன் செய்து கொண்டே இருக்கும். நம்மாழ்வார் அருமையான ஒரு ஒரு கோட் ஒன்று சொல்லுவார், ஒரு மேற்கோள் ஒன்று சொல்வார். இயற்கை ஒருபோதும் தவறு செய்வது இல்லை. அந்த அழகான மேற்கோள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எனக்கு வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ அதுதான் இந்த விதி, இந்த மிகப்பெரிய மாபெரும் மகத்தான உயர்ந்த விதி என்பது இயற்கையில் நம் கண் முன்னாடி சாட்சியாக நின்று ஒரு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் விஷயம். 39 The world within is the universal fountain of supply. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக உலகமானது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஃபவுண்டைன், அதாவது மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். சர்வலோக ஒரு ஃபவுண்டைன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஊற்று அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லாத்துக்குமே தண்ணியை வந்து வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு ஊற்றுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அண்ட் த வேர்ல்ட் வித்தவுட் இஸ் த அவுட்லெட் டு த ஸ்ட்ரீம். நமக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த உலகம் அப்படிங்கிறதான் வந்து அந்த ஒரு அந்த எப்படி அந்த ஊற்றிலிருந்து வாங்கி ஓடக்கூடிய அந்த ஆறு மாதிரி, அந்த ஆறு ஒரு நீரோடை மாதிரியான ஒரு விஷயம் அது. அவர் எபிலிட்டி டு ரிசீவ் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ரெகக்னிஷன் ஆஃப் திஸ் யூனிவர்சல் ஃபவுண்டைன். ஸோ நம்மளுடைய விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எபிலிட்டி, அதாவது நம்மளால் எந்த ஒரு விஷயம் முடியும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அந்த ஃபவுண்டைன், அதாவது அந்த ஊற்றை எந்த அளவுக்கு நாம் வந்து அறிந்து கொள்கிறோம், கண்டுகொள்கிறோம்
அப்படிங்கிறதுல அந்த விஷயம் இருக்குது. திஸ் இன்ஃபைனட் எனர்ஜி ஆஃப் விச் ஈச் இண்டிவிஜுவல் இஸ் an outlet and so is one with every other individual. இந்த முடிவில்லாத பேராற்றல் அப்படிங்கிறது இஸ் இன்ஃபைனட் எனர்ஜி. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆற்றல் அப்படிங்கிறது முடிவில்லாத நிலையான ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, விச் ஈச் இண்டிவிஜுவல் இஸ் அன் அவுட்லெட். ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தனி மனிதனும், நான், நீங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லெட் மாதிரி. எப்படி அந்த ஃப்ரான்ச்சைஸ்னு எடுத்துக்கலாமே. ஒரு கடை இருக்குது, ஏதோ ஒரு 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 சோனியோ அல்லது ஆப்பிள் ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த அவுட்லெட் இருக்கும், ஒவ்வொரு கடைகள் இருக்கும். அந்த கடைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த நிலையான முடிவில்லாத பிரபஞ்ச ஆற்றலானது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே, ஒவ்வொருத்தருமே நம்ம அதோட அவுட்லெட்டு தான், ஒவ்வொருத்தருமே நம்ம அதோட ஃப்ரான்ச்சைஸ் தான். அண்ட் ஸோ இஸ் ஒன் வித் எவ்ரி அதர் இண்டிவிஜுவல். நம்ம எப்படி எல்லாருமே அதே மாதிரி இருக்கிறோமோ, நாம், நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ஒரே ஆற்றலால் பிணைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக அந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடைமாடும் ஃப்ரான்ச்சைஸ்னு வேணால் வச்சுக்கலாமே. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு நமக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.